கட்சியில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கேட்காமல் முடிவெடுப்பது என்பது சர்வாதிகாரம் என துரை வைகோ எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி திருச்சி அரிஸ்டோ பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு மதிமுக முதன்மைச் செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய அவர், எந்தவொரு கட்சியும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கேட்டுத்தான் முடிவு செய்ய வேண்டும். தலைவரே முடிவெடுத்தால் அது சர்வாதிகாரம் என்று தெரிவித்தார். தலைமைக்கு துரோகம் செய்பவர்கள், கட்சியை சிதைப்பதற்கு உண்டான செயலில் ஈடுபடுபவர்கள் மீது உடனடியான நடவடிக்கை எடுத்துவிட வேண்டும். இல்லையென்றால் அது புற்றுநோய் போல் பரவி கட்சியை அழித்துவிடும் என்று கூறினார். ராமதாசின் அரசியல் பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது. அதை அன்புமணி புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். எந்த இயக்கம் இருந்தாலும் அது திமுக, அதிமுக, மதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, எந்த ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக இயக்கங்கள் இதெல்லாம் அந்த இயக்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலுமே அதனுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்க தான் முடிவெடுக்கணும். தலைவரே முடிவெடுத்தாலும் அது சர்வாதிகாரம். அந்த இருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதா தலைமையுடைய கடமை. அதே வேளையில் தலைமைக்கும் தலைவருக்கும் துரோகம் செய்பவர்கள், அந்த கட்சியை சிதைக்கும் விதத்தில் செயல்படுவதற்கு எந்த இயக்கமாக இருந்தாலுமே அதுக்கு உடனே நடவடிக்கைகளை எடுக்காட்டி அது ஒரு புற்றுநோய் போரி அந்த இயக்கத்தை அழிச்சிருங்க தான் என்னுடைய நிலைப்பாடு.